நம்முடைய சபைகள் பிடிச்சு இழுக்கும், நம்முடைய ஊழிய பகுதிகள் பிடிச்சு இழுக்கும். நீங்க எவ்வளவு அதிக நேரம் ஜெபத்தில் செலவிடுறீங்களோ அவ்வளவு அதிகம் உங்க சபையின் இழுப்பு சக்தி கூடிட்டு இருக்கும். வலது பக்கத்தில் இருந்து, வலது பக்கத்தில் இருந்து, இடது பக்கத்தில் இருந்து, முன் பக்கத்தில் இருந்து, பின் பக்கத்தில் இருந்து இழுக்கப்படுவார்கள். அபிஷேகம் அதை செய்யும். இப்போ என் பணித்தளத்தில் 1வது காட்டுக்கழுதைகள் உண்டு. 2 என் பணித்தளத்தில் என்ன இருக்கு? எரேமியா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த முதல்ல வாசிச்ச ஆள் யாரு? நீங்க தானா? ஒரு தடவை கூட கோயகட், ஒரு தடவை கூட வாசிங்க. முதல்ல குதிரைன்னு வரலையே. நேற்றைக்கு ஏற்கனவே பாடுபட்டு இருக்கிறதுனால நான் இன்னைக்கும் பாடுபடுத்த விரும்பல. யுவர் ஆனர், யூ ஆர் சேவ்டு. நான் ஒன்றும் பேச மாட்டேன். கோயகட். அடுத்தது ஐயா, பைபிள்ல ஜாதி உண்டன, பைபிள்ல ஜாதி உண்டு, பைபிள்ல ஜாதி உண்டு. அந்த வசனத்தை பாருங்க. இனி அந்த 8வது வசனத்தை போடுங்க. போட்டீங்க இல்லையா? ஒரு காரியத்தில் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? காலையில் எழும்புறதுல கவனமாக இருக்கணும். அடுத்தது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஒன் ஆல் ரைட், நம்மளால முடியலை, நம்மளால முடியலை. நம்ம சூரியன் உதிச்சாலும் எழும்ப மாட்டோம். சூரியன் தன் கோபத்தை ஜன்னல் வழி சவச்சு காரி நம்ம முதுவில் துப்பினாலும் எழும்ப மாட்டோம்.